நமஸ்கார நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து த்ரூ த மெயில் மூலமா கேக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நாங்க அப்ராட்ல இருக்கோம், அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பொண்ணை வேற நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த பொண்ணுக்கு என்ன கோலம் போடுறதுன்னு தெரியல, அது புள்ளியும் வைக்க தெரியல, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, அதை வந்து நீங்க கொஞ்சம் பேசினா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெயில்ல கேக்குறாங்க. எந்த மாதிரி கோலங்கள் போடப்பட்டால் பெண்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கூடும் அப்படின்னு சொல்றது கணக்கு இருக்கு. இந்த மண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்போ ஈவினிங் டைம்ல கண்டிப்பா கோலம் போட்டே ஆகணும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டே, டியூஸ்டே, அதே மாதிரி வந்து குருவாரா, வியாழக்கிழமை, இந்த 3 நாளையில என்னன்னு கேட்டா காலையில் நேரத்துல கண்டிப்பா கோலம் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது சாஸ்திரம் சொல்லுது. சரி, இந்த மொத்தம் 6 நாள் ஆச்சு, ஒரு நாள் விட்டுட்டீங்களே சார் புதன்கிழமை அப்படின்னு பார்த்தா, இந்த புதன்கிழமையில வந்து என்னன்னா கண்டிப்பா காலையிலும் கோலம் போடணும், சாயங்காலமும் கோலம் போடணும். சரி, எந்த மாதிரி கோலம் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்கும். இந்த 3ஆம் நம்பர்ல பிறந்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஓம் அப்படிங்கிற ஸ்டைல்லயோ, இல்ல சொஸ்திக் மாதிரி ஒரு ஸ்டைல்லயோ, இல்ல ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டைல்லயோ கோலங்கள் போடுவது சிறப்பானது. இந்த 3ஆம் நம்பர்ல குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த ஓம் மாதிரி ஒரு சின்ன ஒரு கோலம், இல்ல சொஸ்திக் மாதிரி ஒரு கோலம், அல்லது ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போட்டால் போதும். அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் நம்பர்ல 7ஆம் நம்பர்ல பிறந்திருந்தால் இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி இழுத்து சிக்கல் சிக்கலா இருக்கிற மாதிரி கோலம், இப்படி பார்த்தா இப்படி வளைஞ்சு அப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு ஒரு கோலம். those who are born on number 4 and 7 combination, or லக்னத்துல ராகு அல்லது லக்னத்துல கேது, அல்லது இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சில கண்ணு இப்படி மேலே ஏறிட்டு இருக்கும், அல்லது குவிண்டை இருக்கும் கண்ணு, இந்த ஐபால் பார்த்தா இங்க இங்க இருக்கும், இப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுல குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு இது போன்று கம்பைனா இருக்கிற மாதிரி ஒரு சிக்கலா இருக்கிற மாதிரி ஒரு கோலங்கள் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுவும் குறிப்பா 7ஆம் நம்பர்ல யாரு பிறந்திருக்காங்களோ, those who are born on number 7 combination or those who are having கேது in லக்னா, இவங்க வந்து ஒரு பலவர்ண கோலம், அந்த கோலத்துல வந்து ஒரு 5-6 கலர் இருக்கிற மாதிரி. ஆனால் குறிப்பாக இந்த 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, அல்லது 7 சனி பிடிச்சவங்க, அல்லது 8ஆம் நம்பர்ல